இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு மிகுந்த பலனுண்டு. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கிஃப்ட் என்று கூறலாம். அது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. The law of the Lord is perfect, refreshing the soul என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாய் இருப்பதினால் சோர்ந்து போன நம்முடைய ஆத்துமாவையும் கூட உயிர்ப்பிக்கக்கூடியது. கர்த்தருடைய வேதம் நம்முடைய சிந்தையை நிரப்ப அவைகளால் நாம் பெற்றுக்கொள்கிற 2 ஆசீர்வாதங்களை இதே சங்கீதம் 11 நாம் வாசிக்கிறோம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு. நாம் இருளில் இருக்கும் போது நம்முடைய சட்டையில் இருக்கும் கரைகள் வெளியே தெரியாது. வெளிச்சத்திற்கு வர வர அந்த கரைகள் வெளிப்படையாக தெரியும். அதுபோல கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் அறிய அவைகளால் நாம் எச்சரிக்கப்படும் போது நம்முடைய பிழைகளை உணர முடியும். மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்களை உணர்ந்து நாம் மனம் திரும்ப முடியும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை நாம் கைக்கொள்ளும் போது நாம் உத்தமனாகிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு இன்னும் பல ஆசீர்வாதங்கள் உண்டு. வேத புத்தகத்தை வாசிக்க அதை நாம் அறிந்து கொள்ளலாம். தொய்ந்து போன நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய குறைவற்ற கர்த்தருடைய வேதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிப்போம், தியானிப்போம். அவைகளால் நாம் எச்சரிக்கப்படுவோம். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் நமக்கு மிகுந்த பலனுண்டு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சோர்ந்து போன நிலையிலே, தொய்ந்து போன நிலையிலே எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய கர்த்தருடைய வேதத்தை ஆவலோடு நாங்கள் வாசிக்க, அவைகளால் நாங்கள் எச்சரிக்கப்பட, அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் வருகிற மிகுதியான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.